என் செல்ல குழந்தையே, உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாய் என்பதை உள்ளது உள்ளபடி நான் சொல்லத்தான் போகிறேன். நீ நினைத்தமும் உன் மனதிற்குள் பரவி கிடக்கிறது. அதை நினைத்தவாறே உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாய் வாழ வைப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு ஏன் எந்த நல்லதுமே நடக்கவில்லை, நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்ற உன்னுடைய வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் மனித பிறவி எடுத்த அத்தனை பேர் மனதிலும் இருக்கிறது என் செல்லமே. தேவையில்லாமல் உன் கஷ்டங்களை நினைத்து புலம்புவதை விட்டுவிட்டு உனது அறிவின் மூலமாக அத்தனையையும் சமாளித்து வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய். உனக்கு பிடிக்காத எதுவும் உன்னிடம் தங்காது. உன்னுடைய கஷ்டங்களையும் சேர்த்துதான் சொல்கிறேன் என் தங்கமே. சில நேரங்களில் உன் கண்ணீரை துடைப்பதற்காகவும் உனக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் யாராவது வரமாட்டார்களா என தேடுகிறாய். எதற்காக யாரையோ நாடுகிறாய்? உன்னிடமே விரல்கள் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டாயா? ஒரு அம்மாவாக நான் இதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் மற்றவர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் உனக்கு நீயே துணை என்பதை எப்போதும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு வேலை செய்யப்பார். என்னையே நம்பி வணங்கி கொண்டிருக்கும் உனக்கு நான் கஷ்டங்களை தருகிறேனே என கலங்காதே. காரணமின்றி நான் எதையும் செய்வதில்லை என் செல்லமே. நான் வகுத்த பாதையில் நான் திட்டமிட்ட வாழ்க்கை பயணத்தை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீ யாராலும் ஏமாற்றப்பட முடியாத அளவிற்கு நானும் உனக்கு பத்திரமாய் பாதுகாப்பு கவசமாய் இருக்கிறேன். உண்மையிலேயே இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லா வகை உயிரினங்களும் மனிதாபிமானத்தோடு தான் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள்தான் மனிதாபிமானத்தை மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு துன்பத்தையும் துரோகத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வராது என் செல்லமே. இப்போது இருக்கும் நேரத்திலேயே உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் உழைப்பையும் முயற்சிகளையும் செய்யப்பார். தெளிவான குறிக்கோள் என ஒன்றை வைத்துக்கொண்டு அதை அடைவதற்காக நீ வேலை செய்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெறும்படி நான் உனக்கு துணையாய் நிற்பேன். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு உன் மனதில் ஒரு சில விஷயங்களும் வழிகளும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதையும் மீறி நீ புன்னகைக்கிறாய்தானே? நிச்சயமாக இந்த உலகில் உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோகத்தையும் துன்பத்தையும் முடித்து வைத்து உனக்கான இன்பத்தை அளவில்லாமல் கொடுக்கத்தான் போகிறேன். கை தவறினால் பொருள் உடைந்து போகும் என யோசிப்பவர்கள் வாய் தவறி பேசிவிட்டால் மற்றவர்களின் மனம் உடைந்து போகுமே என யோசிக்காமல் தானே அவசரமாக தவறுதலாக பேசுகிறார்கள். மனதில் நினைப்பதையெல்லாம் பேசுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்கள் மனதில் காயமாக குத்தக்கூடாது. வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள் என் செல்லமே. நீ பேசும்போது மற்றவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல பேசு. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா செயல்களையும் நீ சுலபமாக நினைத்து விடாதே. எல்லாவற்றையும் நான் காரணத்தோடு தான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையிலும் நீ என்னிடம் ஆசையாய் எதிர்பார்த்து வேண்டி கேட்டதை உனக்காகவே நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் முடிந்து போய் நீ எதிர்பார்த்த மாற்றங்களை உன் வாழ்வில் வரவழைத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன்.